Hi friends, welcome to Just Rise Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது C# ப்ரோக்ராமிங்ல கன்ஸ்ட்ரக்டர்ஸ் பத்தி. ஸோ கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அப்படின்னா என்ன? அது வந்து ஒரு ஸ்பெஷல் மெத்தட் இல்ல ஃபங்க்ஷன் சொல்லலாம். இதை வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண உடனே வந்து இன்வோக் ஆகும். ஸோ கன்ஸ்ட்ரக்டர்ஸ் பேர் எப்படி இருக்கும்னா கிளாஸோட பேரும் கன்ஸ்ட்ரக்டர் பேரும் சேமா தான் இருக்கும். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் இல்லாமல் நம்ம ஒரு ப்ரோக்ராம் எப்படி எழுதுவோம், கன்ஸ்ட்ரக்டரோட எப்படி எழுதுவோங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ கிளாஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒன்று கிளாஸ் இங்கே இருக்குது. வாய்ட் மெயின் ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் காருங்கிற கிளாஸ்க்கு நம்ம ஃபார்ட் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். அந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி நம்ம மாடல், கலர், இயர் இது எல்லாமே வந்து வேல்யூஸ் இனிஷியலைஸ் பண்ணுறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஜெக்ட் கார் ஓப்பல் கிரியேட் பண்ணுறோம். ஓப்பல்ங்கிற ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி இந்த மாடல், கலர், இயர் இதை ஆக்சஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்குது, ஒன்று ஃபார்ட், இன்னொன்று ஓப்பல். ஸோ இதோட மாடல் நம்ம பிரிண்ட் பண்ணுறதுக்கு console.write கொடுக்குறோம். ஸோ இதோட அவுட்புட் வந்து இந்த மாதிரி வரும். ஸோ இதுக்கு தனித்தனியாக நம்ம வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி தனித்தனியாக ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி தனித்தனியாக ஒவ்வொரு ஆட்ரிபியூட்டை நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணுறோம். இது வந்து கன்ஸ்ட்ரக்டர் இல்லாமல் வந்து நம்ம பண்ணுற ப்ரோக்ராம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டரோட நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா அதே கிளாஸ் ப்ரோக்ராம் தான். இங்கே பார்த்தீங்கன்னா கார் ஃபார்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். இதுக்குள்ள இது வந்து ஒரு பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர், பேராமீட்டர்ஸாக நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே பாஸ் பண்ணுறோம். ஸோ சேம் as கிளாஸ் நேம் கார் ஓப்பல் இஸ் equal to நியூ கார் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே வந்து ஆஸ்ட்ரா ஒய் 2005. ஸோ எல்லாமே வந்து பேராமீட்டர்ஸாக நம்ம இங்கே வந்து உள்ளே பாஸ் பண்ணுறோம். இதை தனித்தனியாக நம்ம ஆப்ஜெக்ட் வச்சு ஆக்சஸ் பண்ணி நம்ம இனிஷியலைஸ் பண்ணுறதை விட டைரெக்டாகவே பேராமீட்டர்ஸாக பாஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாடலையும் ஓப்பலோட மாடலையும் நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு கோடும் வந்து சிம்பிளிஃபை ரெடியூஸ்ட் ஆகும். அதே மாதிரி ஈஸியாக நம்மளுக்கு வந்து நம்ம அவுட்புட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய டைப்ஸ் இருக்குது. இதில் முக்கியமான டைப்ஸ் என்ன அப்படின்னா டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர், பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர், காப்பி கன்ஸ்ட்ரக்டர், ப்ரைவேட் கன்ஸ்ட்ரக்டர், ஸ்டாட்டிக் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ இதை வந்து சின்ன சின்ன எக்ஸாம்பிள் த்ரூவாக நம்ம பார்ப்போம். டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது நார்மலாகவே டிஃபால்ட்டாகவே இந்த கன்ஸ்ட்ரக்டரோட பேர் மட்டும் இருக்கும், உள்ள எந்த பேராமீட்டர்ஸ் நம்ம பாஸ் பண்ண மாட்டோம். ஆனால் திஸ் பாயிண்டர் யூஸ் பண்ணி நம்ம இந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கிற இந்த ஆட்ரிபியூட்டை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கிறோம். ஸோ திஸ் டாட் யூசர் ஐடி இந்த மாதிரி நம்ம எதுனாலும் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ கிளாஸோட யூசர் அப்படிங்கிற பேர் அதே பேர் தான் நம்ம கன்ஸ்ட்ரக்டருக்கும் இங்கே கொடுப்போம். இது வந்து டிஃபால்ட்டான கன்ஸ்ட்ரக்டர். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ இந்த பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டரில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் நேம் அப்படி எழுதுவோம். நம்ம ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், இது வந்து ஒரு ஸ்ட்ரக்டுக்காக நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஸோ ஸ்ட்ரக்சர் அந்த நேம் அப்படியே நம்ம இங்கே வந்து கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் நேமாக கொடுப்போம். ஆனால் உள்ளே வந்து ஒரு பேராமீட்டர் நம்ம ஐடிங்கிற ஒரு பேராமீட்டர் நம்ம பாஸ் பண்ணுறோம். பாஸ் பண்ணிவிட்டு திஸ் பாயிண்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்து அதை ஆக்சஸ் பண்ணுறோம். ஸோ ஈக்குவல் டு ஐடி. ஸோ இதுதான் வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர், பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர். அடுத்து பார்த்தீங்கன்னா காப்பி அண்ட் ஸ்டாட்டிக் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ காப்பி கன்ஸ்ட்ரக்டரில் எப்படின்னா அந்த கிளாஸ் நேம் கொடுப்போம், அதுக்குள்ள கிளாஸ் நேம் இப்போ கன்ஸ்ட்ரக்டரோட பேர் வந்து கிளாஸ் நேமாக இருக்கும். இங்கே இதோட சின்டாக்ஸு உள்ள வந்து நம்ம எந்த கிளாஸை வந்து காப்பி பண்ண போகிறோம், அந்த கிளாஸ் நேம், அதோட இன்ஸ்டன்ஸ் எதை நம்ம காப்பி பண்ண போகிறோம் அது நம்ம இங்கே வந்து பாஸ் பண்ணுவோம். ஸோ இதை வந்து காப்பி ஆயிரும், அப்படியே இந்த கோட் நம்ம இங்கே எழுதுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் கன்ஸ்ட்ரக்டரோட சின்டாக்ஸ் எப்படி இருக்குன்னா பப்ளிக் கிளாஸ் கஸ்டமர் அப்படிங்கிறது கிளாஸ் நேம். அடுத்து வந்து அந்த கன்ஸ்ட்ரக்டரோட பேரை வந்து நம்ம அதே கிளாஸ் நேம் கொடுத்துட்டு அதை ஸ்டாட்டிக்னு நம்ம டிக்ளேர் பண்ணிடுவோம். ஸோ ஸ்டாட்டிக்னு நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம்னா இந்த கன்ஸ்ட்ரக்டர் எல்லா இடத்துலையும் ஸ்டாட்டிக்காகவே இருக்கும். ஸோ ஸ்டாட்டிக் மெம்பரோட எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் வந்து இந்த இடத்துல வந்து அப்ளை ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ ப்ரைவேட் கன்ஸ்ட்ரக்டர் எப்படின்னா கிளாஸ் ப்ரைவேட் கன்ஸ்ட்ரக்டர் சாம்பிள்னு ஒரு பேர் கொடுத்துருக்கோம். இப்போ ப்ரைவேட் கன்ஸ்ட்ரக்டர் சாம்பிள் இந்த கன்ஸ்ட்ரக்டர் நம்ம வந்து கிரியேட் பண்ணுறோம். ப்ரைவேட் அப்படின்னு நம்ம டிக்ளேர் பண்ணி இந்த ப்ரைவேட் கன்ஸ்ட்ரக்டர் சாம்பிளை வந்து ப்ரைவேட் ஆக்கிடுறோம். ஸோ இப்போ என்னன்னா இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து ப்ரைவேட்டாக தான் இருக்கும், பப்ளிக்ல யூஸ் பண்ண முடியாது. நம்மளால இந்த கிளாஸ்க்கு வெளியே வேற எந்த இடத்துலையும் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த ப்ரைவேட்டாக இந்த பர்டிகுலர் கிளாஸ்க்குள்ளே இது ப்ரைவேட்டாகவே ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர்னா என்னன்னு பார்த்தோம். அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்டர் வந்து வித்தவுட் கன்ஸ்ட்ரக்டர் நம்ம எப்படி வந்து ஒரு ப்ரோக்ராமை ரன் பண்ணுவோம், வித் கன்ஸ்ட்ரக்டர் வந்து எப்படி நம்ம வந்து ப்ரோக்ராமை ரன் பண்ணுவோம்னு பார்த்தோம். அதே மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் பார்த்தோம். நம்ம ஸ்டாட்டிக் கன்ஸ்ட்ரக்டர், பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர், டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர், காப்பி கன்ஸ்ட்ரக்டர், ப்ரைவேட் கன்ஸ்ட்ரக்டர், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர்ஸும் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு C# ப்ரோக்ராமிங் பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆன்லைனில் லைவ் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ.